நபிகள் நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒட்டகம் உள்ள வீடு கண்ணியமும் சிறப்பும் கொண்டது, ஆடுகள் உள்ள வீடு அபிவிருத்திகள் கொண்டது, குதிரையின் நெற்றியில் அல்லாஹ் உலகம் உள்ளளவும் நலவை எழுதிவிட்டான் என்றார்கள். முதலில் குதிரை காட்டு விலங்காகவே கருதப்பட்டது. அதை சவாரிக்காக பயன்படுத்திய முதல் மனிதர் ஹஜ்ரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே. பல்வேறு குணங்களில் குதிரை மனிதனுக்கு ஒப்பாக உள்ளது. சங்கையானது, பெருந்தன்மையானது, மனோதிடம் கொண்டது, ஓட்டத்தில் சிறுநீர் சாணம் போடாது, எஜமானனை தவிர வேறு யாரையும் சவாரி செய்ய விடாது. ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் ரெக்கையுள்ள பறக்கும் குதிரைகளும் இருந்தன. மிஸ்ரு நகரம் வெற்றியான பொழுது ஹஜ்ரத் அபூதர் ரலியல்லாஹு அவர்கள் தனது குதிரையை அமர வைத்து கொண்டிருந்தார்கள். அதை கண்ட முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சலாம் கூறிவிட்டு, எப்படி உள்ளது உமது குதிரை என விசாரித்தார்கள். அதற்கு அபூதர் ரலியல்லாஹு அவர்கள், எனது இந்த குதிரை முஸ்தஜாபு தாவாத், இது துஆ செய்தால் அல்லாஹ் அங்கீகரிப்பான் என்றார்கள். அதற்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்ன குதிரைகளும் துஆ செய்யுமா என ஆச்சரியத்துடன் கேட்டார்கள். அதற்கு அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆமாம், யா அல்லாஹ், என்னை ஆதமின் பச்சிலங்களுக்கு அடிமையாகி விட்டாய், அவர்களின் கையில் எனது உணவை வைத்து விட்டாய், எனவே அவர்களின் உள்ளத்தில் தங்களின் குடும்பம், பொருள், செல்வம் அனைத்தையும் விட என்னை நேசிக்கும்படி பிரியத்தை போட்டிடுவாயாக என ஒவ்வொரு நாளும் துஆ செய்கிறது என்றார்கள். நம்மை படைத்து நம்மை பரிபாலிக்கக்கூடிய வகையில் அனைத்து உயிர்களையும் படைத்த எல்லாம் வல்ல அல்லாஹ்விற்கே அனைத்து புகழும் உரியது. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.